சீர்காழி தாலுகா எருக்கூரில் 1999 தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இலவச வீட்டு மனை பட்டாவை அரசு இட ஒதுக்கீடு செஞ்சுது. அதை பல முறை மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசுக்கும் பல முறை மனு கொடுத்தும் அதை போராடியும் இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. இந்த சமயத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு முகாமில் கடந்த ஜூலை மாதம் 2025 வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்தப்போ மக்களுக்கு வந்து இலவச வீட்டு மனை பட்டாவை பட்டாவை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பட்டாவை கொடுத்ததோட பேரளவில் இருக்க வச்சு இது வரைக்கும் அந்த பட்டாவுக்கான ஏற்பாடு எந்த நடவடிக்கையும் அரசு நடக்கலை. மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டோம், அங்கே இருக்கிற வட்டாட்சியர் தொடர்பு கொண்டோம், ஆர்டிஓ தொடர்பு கொண்டோம். எங்களுக்கு பட்டா மட்டும் தமிழக முதல்வர் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவுக்கான இடத்த எங்களுக்கு எந்த இடம்னு காமிச்சிங்கன்னா அவங்கவுங்க வீடு கட்டிப்போன்னு சொல்லி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்து போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். இந்த போராட்டம் இது மூடி இந்த இடத்த அளந்து கொடுக்காத வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். இந்த வார்த்தையை இந்த செய்தி தொலைக்காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக முதல்வருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். 45 பேர் கொடுத்த பட்டாவை எதற்காக தமிழக அரசு அந்த வருவாய்த்துறையும் மாவட்ட ஆட்சியரும் காலம் தாழ்த்து வர நோக்கம் தெரியணும். அந்த நோக்கத்துக்காக தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து உட்காந்துட்டோம். இந்த இடத்த தீர்வு காணாத வரை இந்த மக்கள் சாகும் வரை இந்த இடத்தோடு போக மாட்டோம். இது இந்த செய்தி மூலம் முதலமைச்சருக்கு தெரிவிக்கிறோம். இந்த தொலைக்காட்சி மூலம் தெரிவிச்சுக்கிறோம். பேட்டி வேணாம் அவங்கள்ட்ட. தலித் மக்களுக்கு வழங்கிய இலவச வீட்டு மனை பட்டாவை பாதுகாத்திடு தலித் மக்களை பாதுகாத்திடு. பாத்தீங்கன்னா நீங்க நேரம் பேச்சுவார்த்தை பண்ணிருக்கோம். எத்தனை மணிக்கு வந்தோம்? எம்மா நிறைய வெளியில உட்காந்துருக்கோம். மக்கள்கிட்ட நிறைய இருக்காங்கல்ல.